ஹோர்முஸ் ஜலசந்தியில் தென்கொரிய கப்பல் மீது நடந்த மர்ம வெடிப்பு சம்பவம் ஈரான் மீது புதிய சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து இன்னும் கட்டுப்பாட்டில் தொடரும் நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றமும் அரசியல் அழுத்தமும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் தென்கொரியாவுடன் தொடர்புடைய கப்பல் மீது நிகழ்ந்த வெடிப்புச் சம்பவத்தில் தெஹ்ரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதை கண்டித்து சியோலில் உள்ள ஈரான் தூதரை தென்கொரியா அழைக்க உள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்திருக்கின்றது. வெளியுறவு அமைச்சகத்தின்படி கடந்த மே மாத தொடக்கத்தில் இந்த முக்கிய நீர்வழிப்பாதையில் தென்கொரியாவுடன் தொடர்புடைய கப்பல் மீது வெடிப்பும் தீயும் ஏற்பட்டது. அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அந்த கப்பல் மீது சில முறை தாக்குதல் நடத்தியதாக கூறினார். இந்த குற்றச்சாட்டை தெஹ்ரான் உறுதியாக நிராகரித்தது. எறிகணைகளின் சிதைவுகளை பகுப்பாய்வு செய்தல் உள்ளிட்ட அடுத்த கட்ட விசாரணைகளில் அந்த கப்பல் ஈரானின் 100 ரக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளால் 2 முறை தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டதாகவும், ஏவுகணைகளில் ஒன்று மட்டுமே வெடித்ததாகவும், இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலா இல்லையா என்பதை மதிப்பிடுவது மிகவும் கடினம் என்று தென்கொரியாவின் முதல் துணை வெளியுறவு அமைச்சர் பார்க் ஜூன் ஜி கூறினார். இதேவேளை பனாமா கொடியேற்றப்பட்ட அந்த கப்பலில் 6 தென்கொரியர்கள் உட்பட 24 பணியாளர்கள் இருந்தனர். வெடிப்பு நிகழ்வதற்கு முன்பு அது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அருகிலுள்ள ஜலசந்தியில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. அந்த ஏவுகணையினுடல் ஈரானிய 100 தொடர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் அதே வெளிர் நீல நிறத்தில் இருந்ததாகவும், அதன் சில பாகங்களில் ஈரானிய உற்பத்தியாளருடன் தொடர்புடையதாக நம்பப்படும் பொறிப்புகள் இருந்ததாகவும் பார்க் புதன்கிழமை கூறியிருந்தார். சமீபத்திய விசாரணை முடிவுகளுக்கு ஈரானிடமிருந்து உடனடியாக எந்த பதிலும் பெறவில்லை. ஆனால் தென்கொரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் இதற்கு முன்னர் இந்த வெடிப்பில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்திருந்தது. இதேவேளை பாரசீக வளைகுடாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் எண்ணெய் மற்றும் பிற சரக்குகளின் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டே உள்ளது என்று கடல்சார் கண்காணிப்பு சேவைகள் தெரிவித்திருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன் கப்பல்கள் மற்றும் பிற வர்த்தக கப்பல்கள் உட்பட 25 கப்பல்கள் அந்த நீர்வழிப்பாதை வழியாக சென்றதாக கூறியது. அந்த கப்பல்கள் அங்கீகாரம் பெற்ற பின்னரும் IRGC கடற்படையின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்புக்கு உட்பட்டும் கடந்து சென்றதாக அது கூறியது. கப்பல் கண்காணிப்பு சேவைகளால் இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அந்த நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்கள் அவற்றின் இருப்பிடத்தை காட்டும் AIS டிரான்ஸ்பாண்டர்களை தவறாமல் அணைத்து விடுகின்றன. இருப்பினும் செவ்வாயன்று 2 டேங்கர்கள் அந்த நீர்வழிப்பாதையிலிருந்து வெளியேறியதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மே 26 அன்று 12 கப்பல்கள் ஜலசந்தியை கடந்தன. 7 உள்வரும் கப்பல்கள், 5 வெளிச்செல்லும் கப்பல்கள் என செவ்வாயன்று கடல்சார் புலனாய்வு நிறுவனமான வின்வார்ட் புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பில் தெரிவித்துள்ளது. அவற்றில் 5 கப்பல்கள் AIS ஒளிபரப்பு இல்லாமல் இருளுள் மூழ்கின என்றும் அது மேலும் கூறியது. ஜலசந்தியை கடந்த கப்பல்களில் ஒன்று ஏப்ரல் மாதம் அமெரிக்க கருவூலத்தால் தடை செய்யப்பட்ட மிரான் என்ற எண்ணெய் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல் என்று வின்வார்ட் தெரிவித்திருந்தது. கடந்த வாரத்தில் சிக்னல் ஜாமிங் குறிப்பாக அதிகமாக உள்ளது என்று S&P குளோபல் இன்டெலிஜென்ஸ் புதன்கிழமை ஒரு ஊடகத்திடம் தெரிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தாரிலிருந்து ஆசிய இடங்களுக்கு சரக்குகளை ஏற்றிச் சென்ற திரவ இயற்கை எரிவாயு நிரப்பப்பட்ட 3 கப்பல்கள் வார இறுதியில் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்தன என்று வர்த்தக புலனாய்வு நிறுவனமான கேப்லரின் ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர். மிக குறைந்த அளவிலான கப்பல் போக்குவரவுகள் உள்ள இந்த சூழலில் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஈரானும் அமெரிக்காவும் இன்னும் ஒரு உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி புதன்கிழமை கூறியிருந்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வதற்கான புதிய நடைமுறை குறித்து ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் துணை செயலாளர் அலி ஃபாகேரி கூறியிருந்தார். இது இப்படி இருக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஈரானுடனான போர் இதுவரை ஒரு பெரிய வெற்றியாக அமையவில்லை. மேலும் இந்த மோதலின் முடிவு அது எப்போது நிகழ்ந்தாலும் அந்த நிலையை மாற்றாது என்று பெரும்பாலான அமெரிக்க பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சமீபத்திய வாரங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அமெரிக்க பொதுமக்கள் இந்த போரின் மீது சலிப்படைத்து விட்டனர் என்ற பிம்பத்தை அளிக்கின்றன. மக்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த போர் பிடிக்கவில்லை. அதனால் பெரிய அளவில் நேர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கவில்லை.
மேலும் குறிப்பிடத்தக்க சலுகைகளையோ அல்லது குறைந்தபட்சம் சிறிதளவாவது பயனுள்ள சலுகைகளையோ அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை. சுருக்கமாக சொன்னால், இந்த போரிலிருந்து வெளியேற ட்ரம்புக்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது என்பதில் அதிக நம்பிக்கை இல்லை. நினைவு நாள் வார இறுதி அந்த கண்ணோட்டம் குறித்த சில புரிதல்களை வழங்குகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் உண்மையான முன்னேற்றம் ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான சில அறிகுறிகள் இதுவரை தென்பட்டன. ஆனால் அதன் விவரங்கள் கசிந்தபோது போர்க்குணமிக்க பல குடியரசுக் கட்சியினருக்கு அவை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பது தெளிவாகியது. அந்த குடியரசுக் கட்சியினரில் சிலர் இந்த ஒப்பந்தம் ஈரானை போருக்கு முன்பை விட வலிமையாக்கிவிடும் என்று கூட எச்சரித்தனர். மேலும் ஈரான் தனது கடுமையான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் குடியரசுக் கட்சிக்கு அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பாக ட்ரம்ப் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் எந்த ஒப்பந்தம் உதவும் என்பது தெளிவாக தெரியவில்லை. மக்கள் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று மட்டுமே விரும்புவதாக பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் ஊடகம் ஒன்று நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 39% பேர் மட்டுமே அமெரிக்காவின் நோக்கங்களை அடையும் வரை அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும், மாறாக 61% பேர் வரையறுக்கப்பட்ட கால அவகாசத்தை விரும்புவதாகவும் தெரிய வந்தது. இதேபோல் நியூயார்க் டைம்ஸ் சியானா கல்லூரி நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 52% பேர் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியாவிட்டாலும் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இரு நாடுகளுக்கும் ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியாவிட்டால் வரும் 37% பேர் மட்டுமே இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க விரும்பினர். மேலும் அந்த பிந்திய கருத்து கணிப்பும் மற்ற தரவுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு குறித்து அமெரிக்கர்கள் அவ்வளவு நம்பிக்கையுடன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. மாறாக உருவாக்கப்படும் எதையும் அவர்கள் சந்தேக கண்ணுடன் பார்க்கும் வாய்ப்புள்ளது போல் தெரிகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதில் இந்த போர் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று வரும் 22% பேர் மட்டுமே கருதியதாக டைம்ஸ் சியானா கருத்து கணிப்பு தெரிவித்தது. இந்த திட்டம் கடந்த கோடையில் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது என்று ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே கூறியிருந்தது என்பதை மீண்டும் வலியுறுத்த வேண்டியுள்ளது. மற்றொரு 18% பேர் அது ஓரளவு வெற்றி பெறும் என்று கருதினர். அதே நேரத்தில் 50% பேர் அது தோல்வியடையும் என்றும் எதிர்பார்த்தனர். அதேபோல் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்கும் என்பதில் 65% அமெரிக்கர்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லை அல்லது சற்று நம்பிக்கை இல்லை என்று மற்றொரு சர்வதேச ஊடகம் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. மேலும் சமீபத்திய பியூ ஆராய்ச்சி மையத்தின் கருத்து கணிப்பின்படி ஈரானின் விஷயத்தில் நிர்வாகம் தனது இலக்குகளை அடையும் என்பதில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு பேர் ஓரளவு அல்லது அதற்கும் குறைவாகவே நம்பிக்கை கொண்டிருந்தனர். அமெரிக்காவிற்கு நியாயமான சாதகமான விதிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் கூட அமெரிக்கர்கள் அவற்றை மதிப்புமிக்கதாக கருதுவார்கள் என்று அர்த்தமல்ல. ட்ரம்ப் ஏற்கனவே தனது மிகவும் உறுதியான கோரிக்கைகள் பலவற்றிலிருந்து பின்வாங்கிவிட்டார். உதாரணமாக, அவர் நிபந்தனையற்ற சரணடைதலை மட்டுமே ஏற்றுக்கொள்வதாக கூறி வந்தார். மற்ற சமயங்களில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவதும், ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற பதிலி குழுக்களுக்கு ஈரான் நிதியளிக்க முடியாதபடி செய்வதுமே தனது முக்கிய இலக்குகள் என்று அவர் கூறியுள்ளார். சமீபத்திய பேச்சுவார்த்தை நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த இலக்குகள் நீர்த்து போவது போல் தெரிகிறது. ட்ரம்ப் ஆரம்பத்திலேயே 2 முக்கியமான தவறுகளை செய்ததாக தெரிகிறது. போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து அவரிடம் தெளிவான அடையக்கூடிய திட்டம் இல்லை. மேலும் அவர் அமெரிக்க மக்களிடம் இந்த போரை பற்றி போதுமான அளவு எடுத்துரைக்கவில்லை. மாறாக அவர் வெற்றிக்கான இலக்கை மிகவும் உயரமாக நிர்ணயித்து விட்டார். அதனால் குறைந்தபட்சம் பெரிய அளவிலான போர்களை மீண்டும் தொடங்கி போரை நீட்டிப்பதை தவிர அந்த இலக்கை கடப்பது அவருக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். மேலும் தாக்குதல்களை தொடங்கிய பிறகு இந்த வழிகள் மதிப்புக்குரியவை என்று வாக்காளர்களிடம் கூறினார். தெளிவாக அமெரிக்கர்கள் இதை ஏற்கவில்லை. நிலைமையை இழுத்தடிக்க விடுவதை விட இப்போது வெளியேறுவது அரசியல் ரீதியாக சிறந்ததாக இருக்கலாம் என்றாலும் அதுவே மிக குறைவான மோசமான தேர்வாகவும் இருக்கக்கூடும். இதேவேளை இதற்கிடையில் நீடித்து வரும் இந்த மோதலுக்கு முடிவு காண ட்ரம்ப் நிர்வாகம் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது. போரை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையே தற்போது அமெரிக்க மக்களிடையே அதிகரித்து வருவது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இந்த விடயங்களானவை இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.